அதெல்லாரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனிமேட்டு வர நாட்கள்லாம் அது இன்னும் பயங்கரமாக இருக்க போகுது. அவங்கள பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்த பிறகு தான் எதுவுமே அஃபிஷியலாக வெளியே வரும். நிறைய மாற்றங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுக்கப்புறம் விச்சுவல் வாரிசுக்கெலாம் செம்ம வேட்டை தீனி தான். நான் ஒன்று ட்ரை பண்ணி கலெக்ட் பண்ணி எடுக்க போகிறாங்க. விஜயனாவும் தெளிவாக இருக்காரு. நான் இனி யாரையும் நம்ப போகிறதில்ல, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தெளிவாக இருக்காரு. இனி வரப்போகிற நாட்களில் அதுக்கான எஃபெக்ட் ரொம்ப பயங்கரமாக இருக்க போகுது. இனி அரசியல் ஒரு திருப்பு முனையாக இருக்க போகுது. இந்த 6 மாதத்துல என்ன ஸ்யூக்கல்ஸ் இருக்க போகுதுன்றது தெரியல. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுறோம். இந்த கரூர் மக்களை சந்திச்சுட்டு தான் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் மூவாக இருக்கும். அவர் வரவேற்புக்கு அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. விஜயனும் அதுக்கு மேலே வெயிட் பண்ணுறாங்க. அப்போ கரூர் போகணும்னு அது 17 நடக்க போகுது. டேட்டு 17 சொல்லியிருக்காங்க. அஃபிஷியலாக ஒன்றும் சொல்லல, பட் ஆனால் 17 ஒரு தீபாவளிக்கு முன்னாடி போயிடணுன்றதான் ஒரு எண்ணம். எனக்கு தெரிஞ்சு 17 கன்ஃபார்மாக போவார். அங்கே இருக்கிற மக்களை விஜயனாவை இல்லை விஜயனா மக்கள் எப்படி இது பண்ண போகிறாருன்றது அவர் பார்த்துட்டு பிறகு தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ கூடிய சீக்கிரம் அதோட விஷயங்கள் நம்மளுக்கு வெளியே வரும். எல்லாரும் பேசுவாங்க, மக்கள் பேச போகிறாங்க. அதுக்காக வெயிட் பண்ணுறோம். கூடிய சீக்கிரம் விஜயன்னா பழைய மாதிரி ஏந்து வரணும். தெரியும் அவ்வளோ டக்குன்னு வர முடியாது, பட் இருந்தாலும் மக்களுக்காக அவர் வராரு. ஸோ அதுக்காக வச்சு அவர் தெம்பா 41 குடும்பம் தத்தெடுத்திருக்காரு. இதுக்கப்புறம் அந்த குடும்பம் என் குடும்பம், நான் என்ன அந்த குடும்பத்திலேருந்து பண்ணணுமோ நான் பண்ணுவேன் அப்படின்னு கிளியர் கட்டாக இருக்காரு. வேறு எதை பற்றியுமே யோசிக்கல. வர 26 தான் அண்ணோட